Messiah is the light of the nation and the cause joy for all. He will free people from slavery and rule the people with it. குடியிருப்போர்மே சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இடைநாளில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. நாம் கொண்டாடுகின்ற நாம் வைக்கின்ற குடில்கள் நாம் செய்கின்ற குடில்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு 3 வாரங்களுக்கு பிறகு நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ரோமிலே அதே நேரத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு மாபெரும் யூபிலி ஆண்டை தொடங்குகின்றார். மாபெரும் யூபிலி ஆண்டு என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த 2025வது ஆண்டினுடைய தொடக்கத்தை மாலை புகழை ஆரம்பித்து தொடங்குகின்றார். அதனுடைய காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து 2025 ஆண்டு நிறைவு செய்கின்றன. எனவே ஒவ்வொரு யூபிலி ஆண்டும் கடவுளுடைய சிறப்பான அருளை ஆசிரியத்திருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பிறப்பிற்கு சொல்லப்பட்ட செய்தி எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், ஒடுக்கப்பட்ட உரிமை வாழ்வு வழங்கவும், சிறைப்பட்டவருக்கு விடுதலை தரும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டை அறிவிக்கவும். அந்த அருள் தரும் ஆண்டு தான் இந்த 2025ஆம் ஆண்டு. இதற்கு அடுத்து நாம் 2050 தான் இந்த ஜூப்ளி ஆண்டை கொண்டாடுவோம். இதற்கு முன்பாக 3வது மில்லேனியத்தில் 2000 ஆண்டில் நாம் ஜூப்ளியை கொண்டாடினோம். இதனுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த ஆண்டு முழுவதும் நாம் இந்த கிறிஸ்தவ திருத்தலங்களில் பேராலயங்களில் மக்கள் அந்த புனித கதவு வழியாக செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு சிறப்பு பரிவுண ஆசிர் கிடைக்கின்றது. திருத்தந்தை என்று தொடங்கிய பிறகு நம்முடைய மறைமாவட்டம் வருகின்ற 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் திருப்பலியில் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் இந்த யூபிலி ஆண்டு புனித கதவை த ஹோலி டோர் இஸ் ஓப்பன் ஃபார் த பில்கிரிம்ஸ். காரணம் என்னன்னா, நாம் எல்லாரும் ரோமுக்கு போக முடியாது. அவர்கள் இருக்கின்ற திருத்தலத்தில் மக்கள் அந்த புனித பாதையை கதவு வழியாக பயணம் செய்ய வேண்டும். இதை ஒட்டி நாம் இன்று நம்முடைய திருத்தலத்தில் இன்று 11:30 மணிக்கு இந்த கிறிஸ்து பிறப்புடைய
விழாவை நாம் சிறப்போடு கொண்டாடி இருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த சிறப்பு திருப்பலியினுடைய குரலை நாம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இன்று ஒரு பக்கம் இயற்கை சீற்றம், நிலச்சரிவு, இன்னொரு புறம் இஸ்ரேல் காசாவினுடைய போர், உக்ரைன் ரஷ்யா போர், இந்த மத்தியில் ஆண்டவர் இயேசு இவ்வுலகில் இன்று பிறக்கிறார் என்பதை நாம் மாணிசாருடைய அந்த திருத்தல வைத்து ஆலயத்தை வைத்திருக்கின்ற குரலை வெளிப்படுத்தி இருக்கின்றோம். எனவே இது ஒரு மகிழ்ச்சியான ஆண்டு, எல்லோருக்கும் ஒரு சிறப்பு அருளை தருகின்ற ஆண்டு என்பதனால் இந்த ஆண்டு விசேஷமாக பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடக்கும். மறைமாவட்டத்திலே ஒவ்வொரு மாதமாக சிறப்பு நிகழ்வுகள், இளைஞர் தினம், பெண்கள் தினம், முதியோர் தினம், குடும்ப தினம் என்று இன்று தொடங்குகின்ற இந்த பயணம் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி திருக்காட்சி அன்றுதான் நிறைவு பெறும். எனவே இது ஒரு ஜூபிலி ஆண்டு, அருள் தரும் ஆண்டு. அன்னையினுடைய திருத்தலைக்கு வந்திருக்கின்ற பக்தர்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து இந்த யூபிலி ஆண்டை சிறப்பாக கொண்டாடுகின்ற பொழுது உங்கள் அனைவருக்கும் இது மாபெரும் மகிழ்ச்சி ஆண்டாக மாற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய மாபெரும் யூபிலி ஆண்டின் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று இரவு மிகவும் கோலாகலமாக, மிகவும் சிறப்பாக கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்வோடு அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திலே கொண்டாடி மகிழ்ந்தோம். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மக்களுடைய கூட்டம் ஏராளமாக இருந்து பல மாவட்டங்கள், மாநிலங்களிலிருந்தும் வந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக ஏறக்குறைய 1,00,000 மக்கள் கூட்டத்தை கடந்து இந்த விழா மிகவும் சிறப்பாக பக்தி உணர்வோடு இறைவனுடைய அருள் ஆசிரியரை பெறுகின்ற விதத்தில் விண்மீன் ஆலயத்தில் பங்கு தந்தை அவர்களால் இந்த திருப்பலி நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு இறை ஆசிரியருக்காக, உலக அமைதிக்காக, மகிழ்ச்சிக்காக சிறப்பாக ஜெபித்திருக்கிறோம். இந்திய பாரம்பரியத்தின்படி இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா 11:30 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு நள்ளிரவு கிறிஸ்து பிறப்பதாக வான தூதர்கள் பாடல் முழங்க, மணிகள் சிறப்பாக அடிக்க, மகிழ்வோடு அனைவரும் கலந்து கொண்டு கிறிஸ்து பிறப்பு விழா பாடலை பாடி மகிழ்கின்றோம். இன்று அதைத்தான் செய்து நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த விழா மகிழ்வின் விழா என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே வண்ண விளக்குகள் வழியாக மற்றும் மக்களிடையே சமாதானம், அன்பு பெருக வேண்டும் என்பதற்காக வாழ்த்துக்களை கூறி ஒருவருக்கு கேக் எல்லாம் வெட்டி பகிர்ந்து மகிழ்வோடு வாழ்ந்திருக்கிறோம். இது ஒரு பகிர்வின் விழா என்றும் அறிந்திருக்கிறோம். கடவுளே மனிதனாக பிறந்து நம்மோடு இணைந்து வாழ்ந்திருக்கின்ற கடவுள் நம்மோடு என்ற செய்தியோடு இந்த விழாவை நாங்கள் சிறப்பித்திருக்கிறோம். இதை காணுகின்ற அனைத்து மக்களுக்கும் இறையருள் பெருகி அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரை இருந்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் நல்ல உடல் சுகத்தோடும் வாழ அருள் புரிவாராக. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.